நாள்லையும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம் 127 சங்கீதம், அது 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த சங்கீதத்தை சாலமோன் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தில் எத்தனையோ திருமணங்களை அவர் பார்த்திருந்தாலும் அவர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தர் தான் உன் வீட்டை கட்டணும்ப்பா, கர்த்தர் தான் உன் நகரத்தை காக்கணும்ப்பா, பிள்ளைகளையும் கர்த்தர் தான் கொடுக்கணும். கற்பத்தின் கனி, அழகாக அதில் வார்த்தை வருகிறது அல்லவா? கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை குறித்து 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சுதந்திரத்தை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும், சுதந்திரத்தை குறித்து நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். உங்களுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நாம் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது மெய்ப்பர்களுக்கு, கண்காணிகளுக்கு இங்கே பேதுரு ஆலோசனை கொடுத்தாலும், நீங்களும் நானும் சொல்லனாலும் நம்முடைய பிள்ளைகளை மேய்த்து நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பர்கள் தான். நல்ல பாதையில் நடத்தக்கூடிய, முன்மாதிரியை வைத்து போகக்கூடிய ஒரு மெய்ப்பர்கள் என்பதை, நல்ல பாதைகளை காண்பிக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் நானும் மறுக்க முடியாது. அதை பேதுரு சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்கள் இப்படி வைத்து பாருங்களேன். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், மந்தைகள்ன்றத பிள்ளைகளை நீங்கள் கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, மனப்பூர்வமாக பிள்ளையை நடத்துங்க, உற்சாகமாக நடத்துங்க. அவலட்சணமான ஆதாயத்திற்காக பிள்ளைகளை நீங்கள் நடத்தாதீங்கன்னு சொல்லி அங்கே ஆலோசனை கொடுக்குறார். அதுக்கப்புறம் 3ஆம் வசனத்தில் தான், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மாதிரியாக நீங்கள் இருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோமா? பெற்றோராகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகளை பார்த்து வளர்கிறார்கள். என்னையும் உட்பட, எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை தான், என்னையும் உட்பட நம்முடைய வீடு அமைதியாக இருக்க வேண்டும். ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதானம் உள்ள தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீடு அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோராகிய நீங்களும் நானும் பிள்ளைகளிடத்தில், குடும்பத்திற்குள்ளே எப்படி மாதிரியை வைத்து போகிறோம்? வீணான வாக்குவாதங்கள், பொருளாதார ரீதியில் தவறான வாழ்க்கை நடத்தக்கூடிய முறைகளை நாம் கைவிட வேண்டும். வேத ஒழுங்கின்படி நாம் செயல்படுவோம் என்றால் நம் கைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி, நம்முடைய பிள்ளைகள் தேவன் ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும், மனுஷ தயவில் விருத்தி அடைய வேண்டும். அவர்களுக்கு ஏற்றக்கூடிய வளர்ச்சியில் அவர்கள் விருத்தி அடைய வேண்டும். இன்னைக்கு தேவ கிருபை நம்ம பிள்ளைகள் மேலே எப்படி இருக்குது? மனுஷ தயவு, தேவ ஞானம் எப்படி இருக்கிறது? அவர்கள் விருத்தி அடைகிறதுக்கு ஏதுவான காரியங்களை நாம் அமைத்து தருகிறோமா? பெற்றோராகிய உங்களிடத்தில், என்னிடத்தில் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்டால், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து. முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். அவன் திடனற்று போகாதபடிக்கு அதிகம் அவனை நீ கோவப்படுத்தாதன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ரொம்ப கடினமாக கோவப்படுத்தி நடத்துவாங்க. சில பேரண்ட்ஸ் ரொம்ப பிள்ளைகள் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க. பிள்ளைகளிடத்தில் அறிவு இருக்கும், ஞானம் வெளிப்படுமான்றதா உங்களை விட அதிக ஞானம் இருக்குமா என்பது சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். உலக சம்பந்தமான அறிவு, பொருளாதார ரீதியில் பல கோணங்களில் அவர்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவ ஞானத்தின்படி செயல்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் நாம் அவர்களை எப்படி நடத்துகிறோம்? இன்னைக்கு நம்ம சற்று உய்து ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவை நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எப்படி முன்மாதிரிகளாக இருக்கிறோம்? சுதந்திரத்தை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதை நாம் எப்படி பிள்ளைகளை நாம் ஆளுகை செய்கிறோம்? என்ன நோக்கத்தோடு பிள்ளைகளை ஒரு காரியத்தை செய்ய வற்புறுத்துகிறோம்? வேதத்தில்
2 பிள்ளைகளை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 2 பெற்றோர் அங்கே பார்க்க முடிகிறது. எல்கானாவின் குடும்பத்தையும் ஏலியின் குடும்பத்தையும் அங்கே பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். சாமுவேலை கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது அவனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும்போதும் ஆச்சரியமாக இருக்கிறது. வேதத்திலே நிறைய பெண்களை மலடி என்று எலிசபெத் போன்றவர்களே மலடி என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறது வேதம். ஆனால் அன்னாளை குறித்து வேதம் அப்படி அறிமுகப்படுத்தலை. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பிற்பகுதியையும் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். 6ஆம் வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினால். அன்னாளை குறித்து வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தார். கர்த்தர் கற்பத்தை அடைத்த போதும் புருஷன் என்னதான் நேசித்தாலும் அவளுக்கு சக்களத்தி அவளை நிந்திக்கக்கூடிய காரியத்தை அவளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறாள். இந்த வருடம் ஆலயத்துக்கு போனது எழுதப்பட்டிருக்கிறது. வழக்கத்தின்படி வருடம் அவள் ஆலயத்துக்கு போகிறாள். அந்த வருஷம் அவள் ஆலயத்துக்கு போனது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வருஷம்தான் வருஷந்தோறும் போகிற அண்ணால் அப்படி அல்ல. இந்த வருஷம்தான் பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்குறாள். அந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்ததுனால அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். முதல் பிள்ளையை சாமுவேலை கர்த்தருக்கு அவள் கொடுத்தா. அவளுக்கு மொத்தம் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. இது அன்னாள் தீர்மானம் எடுக்கிறா, பொருத்தனை பண்ணுகிறா. கர்த்தருடைய சமூகத்தில் விடுகிறதற்கு அந்த பிள்ளையை குறித்து நாம் வாசிக்கும்போது, சாமுவேலுடைய பிறப்பை குறித்து நாம் வாசிக்கும்போது 20ஆம் வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதே நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன்னு சொல்லி பேர் வைக்கிறான். பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதே கர்த்தரை முன்னிலைப்படுத்தி பெயரை அவள் வைக்கிறாள். தன் விருப்பத்தைபடி அல்ல, கர்த்தரை முன் வைத்து பிள்ளைக்கு பேர் வைக்கிறா. அந்த பிள்ளையை குறித்து 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவளையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. 27ஆம் வசனத்திலிருந்து வாசித்தா ஏலிக்கு அன்னாள் ரிப்ளை பண்ணக்கூடிய காரியங்களை வாசிக்கிறேன். 27ஆம் வசனம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, பால் மறந்த ஒரு பிள்ளைய நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஆலயத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல நிறைய பெற்றோரால். ஆனால் இந்த பேரண்ட், அன்னாளின் குடும்பம் கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சாமுவேலை கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த சாமுவேலை குறித்து வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல்நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அப்படி பணிவிடை செய்ததுனால 26ஆம் வசனத்தில், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அவன் சணல்நூல் ஏபோத்தை தெரிந்து கொள்ளுகிறான். அங்கே இன்னொரு பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க, ஏலியின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னும் ஆசாரியர்கள் முறைமையின்படி ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னுரிமையாக வேலை செய்யக்கூடிய ஏலியின் குடும்பமும் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளை குறித்து தயவு பெற்றிருந்தான், கனப்படுத்தப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கல. பிரியமாய் நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கல. ஆனால் சணல் நூலை தெரிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொண்ட சாமுவேல், தாழ்மையை தெரிந்து கொண்ட சாமுவேல், கர்த்தருக்கு பணிவிடை செய்த சாமுவேல், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாமல் உங்களை துக்கப்படுத்தி கொண்டு போகலாம். உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை உங்களை விசனப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டு செல்லலாம். எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா,
பெற்றோராகிய நீங்களும் நானும் மந்தையை இருமாப்பா ஆளக்கூடாது. அன்னாலை போல சில தீர்மானங்கள் எடுப்பதற்காக இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசலாம். பிள்ளைகள் உங்களுக்காக அல்ல, பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தான் உங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சந்ததி நமக்காக அல்ல, பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்புக்கு நேராக, உங்களை அர்ப்பணிப்புக்காக நேராக நடத்துவீர்கள் என்றால் உங்களை பராமரித்து நடத்தவும் அவர்களுக்கு கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கும் அவர்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த சாமுவேல் எப்படி தெரியுமா இருந்தான்? சமஸ்த இஸ்ரவேலிலும் பேர் பெற்றவனாக இருந்தான். இந்த சாமுவேலுடைய பேர் அந்த தேசம் எங்கும் உயர்ந்த இடத்துல இருந்தது. கர்த்தருக்கு பணிவிடை செய்த சாமுவேல், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தின சாமுவேல், கர்த்தரை முன்னிறுத்தின அந்த சாமுவேல் தயவு பெற்றிருந்தான், பிரியமாய் கர்த்தரிடத்துல இருந்தான். இன்னைக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். சாமுவேலை பார்க்கிற நீங்களும் நானும் நான் அதிகமாக பெற்றோருக்கு தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். அந்த அன்னாலை பார்ப்போம். இருமாப்பாக அல்ல, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, உண்மையாய் மனப்பூர்வமாய் நடப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தர் அருளும் ஈவு. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு தந்ததை இருமாப்பாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, மாதிரியாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. எங்கள் வீடு அமைதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர், அதன்படி நாங்கள் நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.